மேமாத்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட சுமார் 6-7 மாதமாக பாலம் கட்டுவதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முதற்கட்ட நடவடிக்கை தமிழ்நாடு அரசுலேருந்து எடுக்கலை. கிட்டத்தட்ட நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 மாணவிகள் படிக்கிறாங்க. அது இல்லாமல் கல்லூரியில் விருதாச்சலம் அரசு கலைக் கல்லூரியில் ஒரு 20 மாணவர்கள் படிக்கிறாங்க. எல்லாருமே ஆற்றை கடந்து நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஆனாலும் வேலைக்கு போகிற நபர்களும் இந்த தண்ணிக்கு பயந்துட்டு இது வரைக்கும் யாருமே வேலைக்கு போகிறதில்ல. மாணவிகளும் பள்ளிக்கும் செல்றதில்ல. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் பாலம் கட்டுறதுக்காக 4 மாதங்களுக்கு முன்பே அதோட ஜிஓ ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு அரசு அதிகாரி கூட மேமாத்தூர் என்ன ஆயிடுச்சு, என்ன நிலைமையில் இருக்குது, ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது, அங்கே உள்ள கிராம மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவில்லை. எந்த ஒரு அரசு அதிகாரியும் ஊருக்கு வரவே இல்லை. மாணவிகள் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேராவது பள்ளிக்கு போகாமல் வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கான். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கான். கேட்டால் ஆற்றுல தண்ணி வருது, அதனால் நான் போக முடியல, என் உயிருக்கு ஆபத்தான இல்லை, நான் எப்படி பள்ளியிடம் போவேன்னு வீட்டில் சண்டை பிடிக்கிறான். இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பாலம் கட்டுறதுக்கான வழியை வகுக்கணும். நாங்கள் ஆற்றுல தண்ணி வந்தால நாங்கள் நடந்து போக முடியல. சில டைம் பேக் நனையுது. பாலம் டக்குன்னு கட்டி விடுங்கண்ணே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.